விருச்சிக ராசி பெண்களின் புகுந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த விருச்சிகத்தில் உள்ள பெண்கள் அவங்க ரொம்ப போல்டு. பிறப்பில் அவங்களோட ஒரு வீரமங்கை, டேலண்டட் கேர்ள் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். டெக்னாலஜி ஓரியண்டாக இருக்கட்டும், படிப்பு எல்லாமே அவங்களுக்கு தெரியாத கலை அப்படின்னு மேக்ஸிமம் இருக்க முடியாது. ஏன்னா இப்போ செய்திகள் இப்போ ஒரு விஷயம் நடக்குது நாட்டில் அப்படின்னா இவங்களுக்கு அதில் எப்படி ஒரு சின்ன ஹிண்டான இன்ஃபர்மேஷனாவது கிடைச்சிருக்கும். அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க. அப்போது இவங்க பிறந்த வீட்லேயுமே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த கட்டுப்பாடு வரமுறை எல்லாம் ரொம்ப இருக்கும். அது எல்லாமே ஒரு சர்டன் ஒரு நாலேஜபிள், டோட்டலாக சொல்ல போனால் அவர் அதுதான் ஒரு டெக்னாலஜி நாலேஜ் ஓரியண்டடாக ஒரு பர்சனாக இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு புகுந்த வீடு எப்படி அமையும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஆப்போசிட். அதாவது அங்கே அந்த குடும்பம் எப்படின்னா ஒரு அதிகாரம் பிடித்த குடும்பமாக இருக்கலாம். ஒரு அதிகாரத்தின் வழிநடத்துகிற குடும்பம், ஒரு நிறைய ஃபேமிலி எல்லாருக்கும், அதாவது அண்ணன் தம்பி ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் ஹஸ்பண்டோட அண்ணன் கூட ஏதாவது ஒரு பதவியில் இருக்கிறது, அக்கா தங்கச்சிகள் எல்லாருமே இவங்களை ரூடு பண்ணுற இதில் தான் இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு என்ன ஆகும், இவங்களுமே ஆல்ரெடி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு பர்சன் தான், ஒரு நல்ல கெப்பாசிட்டியான ஒரு பர்சன். அப்போ இவங்களுக்கு அங்கே என்ன ஆகும்னா இவங்க போன உடனே இவங்களுமே கொஞ்சம் ஷோ ஆஃப் பண்ணுவாங்க. நம்ம நான் இப்படித்தான் அப்படிங்கிறத இவங்க ஷோ பண்ணுவாங்க. இது கிரக சேர்க்கைகள்னால மாறுபடுறதுனால சில கேசஸ் என்ன ஆகும்னா அட்ஜஸ்ட் ஆகி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு மோர் தென் கிளைண்ட்ஸ் நம்மகிட்டே வராங்க விருச்சிக ராசி. மேக்சிமம் அவங்க மாமியாரோட இல்லை, அவங்க செப்பரேட்டாக தான் இருக்காங்க. ரீசன் என்னன்னா இவங்களுக்கும் மாமியாருக்கும் மேட்சிங் அந்த பாண்டிங் செட்டே ஆகாது. ஏன் அப்படின்னா இவங்க மாமியார் நல்லா பார்த்துப்பாங்க, ஆனால் செப்பரேஷனில் இருந்தால் மாமியாரை கவனிப்பாங்க. இவங்க மோசம்னா நான் எந்த மீன் பண்ணுறேன் அப்படின்னா இவங்க பார்த்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ரீசன் கிடையாது. இவங்களுக்கும் அவங்களுக்கும் சிங் ஆகாது. அதாவது கருத்துக்கள் அவங்களுக்கு வேற கருத்தாக இருக்கும். அவங்க எதையுமே இவங்களோட மாமியார் குடும்பம் ரொம்ப அதிகாரமே செலுத்திட்டு இருக்கோம். இப்படித்தான் ரூல்ஸை வைக்கிறது அப்படிலாம். அப்போ இவங்களுக்கு அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செப்பரேஷனில் இருந்து அவங்களோட மாமியாரை நல்லா கவனிக்கிற ஒரு இடத்துல இருப்பாங்க. அப்படி இருந்தால் தான் அவங்களோட லைஃப் நல்லாவும் இருக்கும். அப்போது நீங்கள் பார்த்துக்கோங்க, விருச்சிக ராசி நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா புகுந்த வீட்டுக்கு போன உடனே நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் பணிஞ்சிருக்க ட்ரை பண்ணுவீங்க. அது உங்களுடைய இதுதான், உங்களுடைய நேச்சர் கேரக்டர் தான். பட் உங்களுக்கு அங்கே அடாப்டேஷன் ஆகிறதுக்கு டைம் பீரியட் கொடுத்தாங்க அப்படின்னா ஓகே. பட் இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க.